ஹலோ மை டியர் ஃபேமிலி, நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து நிறையா பேர் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ரெசின் ஆர்ட் பண்ணேன், சாக்லேட் பாக்ஸ் பண்ணேன், அதே மாதிரி சாக்லேட் கவர் மேக்கிங்லாம் நிறையா பேர் பண்ணி எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது இன்றைக்கி வீடியோவில் சின்ன சின்ன கீ செயினுக்கெல்லாமே லேமினேட் பண்ணும்பொழுது அமௌண்ட் அதிகமாக செலவாகுது, செலோ டேப் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பபிள் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இந்த மெத்தட் வந்து குட்டி குட்டியாக இருக்க ஃபோட்டோஸ் வந்து லேமினேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் யூஸ் ஆகும். பெரிய சைஸ் வந்து பண்ண முடியாது. இதில் நீங்கள் வந்து சின்ன சைஸ் அந்த கீ செயின் அளவுக்கு இருக்கும் இல்லையா, 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டேப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். டேப் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் தான். அதில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு என்ன ஸ்டிக்கர் வைக்க போகிறோமோ அது மாதிரி. இப்போ என்கிட்ட 3 சைஸ் இருக்குது. இது வந்து 1/2 இன்ச் டேப். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, இது 1/2 இன்ச் டேப். அடுத்து காமிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு டேப்பு. 1 இன்ச்சு டேப்புமே இருக்குது, பட் இப்போ என்கிட்ட இல்லை. அடுத்து வந்து இதுவுமே ஒரு 3 இன்ச் கிட்ட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சென்டிமீட்டரில் நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குது. 3 இன்ச் டேப் வந்து 7 சென்டிமீட்டர், 2 இன்ச் டேப் வந்து கிட்டத்தட்ட 4.5 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் வச்சு தான் நான் என்னால் வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை லேமினேட் பண்ண முடியும். ஃபோட்டோ வந்து எந்த ஷீட்டில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 250 GSM மேலே இருக்க ஷீட்டாக பார்த்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பேசிக் ஷேப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் அந்த மாதிரியும் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா ஷீட் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒயிட் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோலாம் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் டேப்புக்கு தான் வச்சு நான் பண்ண முடியும். இதில் வைக்கும்போது பத்தலை இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா 3 இன்ச் டேப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் கீ செயினுக்கு நம்ம அவ்வளோ பெருசு வைக்க மாட்டோம். கீ செயின் பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 சென்டிமீட்டர் இல்லாட்டி 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வைப்போம். அதுக்கெல்லாம் வந்து இந்த 2 இன்ச் டேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து பெரிய சைஸ் டேப் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து 2 ரோ வச்சு அந்த மாதிரி சம்டைம் வந்து நான் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் டேப்லாம் எதுக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, 1/2 இன்ச் டேப்லையுமே நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும், கீ செயினுக்கெலாம் குட்டியாக தானே நம்ம பண்ணுவோம், அதுக்கெலாம் இந்த டேப்பே போதும். இப்போ வந்து நான் 2 இன்ச் டேப் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய மெத்தடு. டேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ, ஒரு ஃபோட்டோ மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 3 இது வந்து தொடர்ந்து வைக்கிறதுனால கொஞ்சம் நீளமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திட்டாக ரவுண்டாக தெரியும். இது வந்து காமனாக எல்லா டேப்லேயுமே வர்றது தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. என்னடா டேப்பே க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் டேப்லேருந்து இப்படி ரிமூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போது இதை ரிவர்ஸ் பக்கமாக நீங்கள் டேப்பை வந்து கொண்டு வாங்க. ரிவர்ஸில் முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த கம் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து ரிவர்ஸில் வச்சுருக்கேன். அந்த சைடு போனால் ஒட்டிக்கும். ஸோ அதனால் ரிவர்ஸில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். டேப் வந்து எந்த இடத்துலையும் சுருங்கி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு இடத்துல லைட்டாக வந்து உங்கள் கையை வச்சு, ஏன்னா மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு பக்கத்தில் கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, டேப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரியே இந்த சைடு கார்னரையும் டேப் மூவ் ஆகாமல் அதே மாதிரி சுருங்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். டேப் வந்து சுருங்கக்கூடாது, ஸ்டிஃபாக இருக்கணும். கம்மு வந்து மேல் பக்கம் பார்த்து தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஃபோட்டோவை சின்னதாக இருக்கும் இல்லையா, இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இதே டைரெக்ஷனில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீழேருந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக டேப் மேலே நீங்கள் ஃபோட்டோவை வைங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோட்டோவில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க.
நார்மல் ஒரு கார்ட்போர்டு வச்சோ இல்லாட்டி வேறு ஏதாவது சார்ட் பேப்பர் வச்சோ இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் பண்ண தெரியாமல் சுருக்கமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வேஸ்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் ரெசின் ஆர்ட்டில் வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து தெரியும். ஸோ அதனால கவனமாக இருங்க. உங்களுக்கு நல்லா இந்த மெத்தட் வருது, எனக்கு பபிள்ஸ் இல்லாமல் ஃபோட்டோ நல்லா கிளியராக வருது அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு பபிள்ஸ்லாம் வருது பயமாக இருக்குது அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லேமினேஷனே பண்ணுங்கள் கீ செயினுக்குமே. அதுக்கேற்ற மாதிரி கீ செயினோட ப்ரைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது வந்து ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்பு. ஸோ நான் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது. கட் பண்ணிவிட்டு டேப்பை எப்பயுமே லைட்டாக இந்த முடித்த உடனே லைட்டாக ஒரு மடிப்பு மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டேப் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் எல்லாமே எக்ஸ்ட்ராவாலாம் டேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா பபிள்ஸ் வந்திருக்காது. ஏதாவது 1, 2 அதுவும் குட்டியாக வந்திருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ரேராக வர்றது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நருட்டோ தலையில் எனக்கு ஒரு குட்டியாக ஒரு பபிள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி குட்டியாக வந்து பபிள்ஸ் வர்றதுக்கு அது 1, 2ன்னு அந்த மாதிரி வரலாம். இந்த பபிளெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும். ரொம்ப நிறையா வந்துச்சு அப்படின்னா தான் உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் எப்பயுமே டேப் ஒட்டும் பொழுது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஃபோட்டோ வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுதா அந்த நருட்டோ தரையில் கொஞ்சம் குட்டியாக ஏர் பபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் இந்த கார்னரில் குட்டியாக எனக்கு அந்த ஏர் பபிள் வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தானே விட்டு கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அந்த பேப்பரோடு கட் பண்ணும்பொழுது டேப் வந்து ஈஸியாக கட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வந்துடும். இப்போது இந்த கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கார்னர் சைடு தேய்க்கணும், சென்டர் சைடு தேய்க்கக்கூடாது. ஸோ அப்படி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பபிள் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்த ஷேப்புக்கு நான் இப்போ ரேண்டமாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு ரவுண்டுனா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பபிள் வந்து போயிடும். நான் தேய்க்கிறது பொறுமையாக தான் தேய்க்கணும். வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக தேய்ங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபோட்டோ பேப்பரை. ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சிங்கிள் சைடு மட்டுமே இந்த டேப் ஓட்டுனா போதும். டபுள் சைடு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தடில் ஃபோட்டோவை நீங்கள் கீழே வச்சுட்டு டேப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேப் ஒட்டும் பொழுது உங்களோட டேப் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒட்டும் பொழுது டக்குன்னு ஈவனாக ஒட்டணும். இதில் வந்து நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ஒட்டலை அப்படின்னா ஒரு லைன் மாதிரிலாம் வந்துடும். இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நிறையா பபிள்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டேப்பே வந்து சுருங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த ஃபோர்ஸில் வைக்கிறீங்கன்றதை பொறுத்து. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைட்டாக மேலே தான் பபிள்ஸ் இருக்குது. அதுவுமே கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா போயிடும். ஸோ இந்த மெத்தட்லேயும் ஆக்சுவலாக பண்ணலாம். ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு லேமினேஷனுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தடு வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோவுமே வேஸ்ட் ஆயிரும். திருப்பி நீங்கள் வேறு ஃபோட்டோ எடுத்து திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோட்டோவை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட டோரி கிரியேஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.